ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வீக்கெண்ட்னாலே நான் பயங்கரமாக பிளான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கணும், நமக்கு நிறைய மீ டைம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பட் அது வந்து அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் அது பாசிபிளாக இருக்கும், சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீக்கெண்டை பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். வீக்கெண்ட்னாலே நம்ம பயங்கரமாக குக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவிட் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் நான் குக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் ஸ்குவிட்டை வச்சு 2 ரெசிபி வந்து கவர் பண்ணுறேன். இந்த 2 ரெசிபியுமே என் அம்மா சொல்லி கொடுத்தது தான். ஸோ நான் வீக்கெண்ட் அப்படின்னா நான் பயங்கரமாக குக் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கொஞ்சமாக குக் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். நம்ம நிறைய குக் பண்ணி அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணாமல் த்ரோ பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக குக் பண்ணி அதை திருப்தியாக சாப்பிட்ணும், அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். அந்த மாதிரி தான் நான் வந்து மெனு வந்து சூஸ் பண்ணுவேன். ஸ்குவிட் ரோஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஆனியன் போடணும். ஸோ இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி, ஸோ இது எல்லாமே ஆயிலில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கு நம்ம டைம் எடுத்து வதக்கிக்கலாம் அண்ட் கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணணும். மசாலா வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து லைக் நார்மல் மசாலா தான், லைக் ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 2.5 to 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் என்னோடய ஃபேவரட் கரம் மசாலா. ஸோ அது ஹோம்மேட், நான் வீட்லேயே பண்ணுவேன். ஸோ அது கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஐ ஆல்வேஸ் லவ் டு ப்ரிஃபர் சிம்பிள் குக்கிங். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப எம்மியாக இருக்கும் என்னோடய குக்கிங், ட்ரஸ்ட் மீ. ஸோ நானாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஹேபிட் தான் சிம்பிளாக குக் பண்ணணும், நம்ம குக்கிங் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. பிகாஸ் நம்ம பேபியை வந்து நான் தனியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஹேபிட் இது. ஸோ இந்த ஸ்குவிட் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம எம்மியாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஆயிலில் வந்து ஸ்குவிட்டை போட்டுட்டு அதில் வந்து சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு நம்ம குக் பண்ணணும். அது ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா அதில் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா, அவ்வளோதான். எகெயின் அதுவும் போட்டு அது ஃபுல்லாக குக் ஆகி அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய கறி லீஃப் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு அதை ஃபுல்லாக நம்ம சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த மசாலா ரொம்பவே ட்ரை ஆகி அந்த ஸ்குவிட்டில் பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்குவிட் ஃப்ரை எப்படி பண்ணுவீங்க அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ ரொம்ப நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், ஹெல்த்தி அண்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸ்குவிட் ரோஸ்ட்டில் வந்து எல்லாமே சூப்பராக ஸ்மாஷ் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்குவிட் ஆட் பண்ணிடலாம். ஸ்குவிட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். நிறைய வாட்டர் ஆட் பண்ணால் அது லைக் ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சமாக வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபைனலாக வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணேன். நீங்கள் இல்லை அப்படி வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எம்மியான லன்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி வந்து எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே ரொம்பவே பிடிக்கும். அம்மா செஞ்சு குடுப்பாங்க. இது வந்து நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் ஃபிங்கர்ல போட்டு சாப்பிடுவேன். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எங்களோட லஞ்ச் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஸ்க்விட் ரோஸ்ட் அண்ட் இந்த மாரி ஸ்க்விட் மசாலா போட்டு பண்றது, ரைஸ். நான் வேற எதுவுமே பிளான் பண்ணல ஆக்சுவலி. அண்ட் அவ்வளோதான். பட் ஆஸ் ஐ செட் நம்ம ரொம்ப சிம்பிளா, எம்மியா, டேஸ்ட்டா பண்றதே வந்து சூப்பரா இருக்கும் ஒரு வீக்கெண்ட்ல. அண்ட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் மழையும் இருந்துச்சு. ஸோ எங்களோட லஞ்ச் வந்து சூப்பரா இருந்துச்சு. பர்டி வந்து என்ன மாதிரியும் சாம் மாதிரியும் தான். லைக் ஷீ இஸ் மோர் ஃபிஷ் லவ்வர் அப்படின்னே சொல்லலாம். அவளுக்கு வந்து மீட்டை விடைக்குமே ஃபிஷ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வி ஆர் ஸோ பிளெஸ்ட். சென்னையில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எல்லாம் கிடைக்குது. அண்டு நாங்கள் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து சென்னை வந்து பயங்கரமாக பிளேஸ் வந்து ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டோம். அண்ட் ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரி தான், இட்ஸ் குட் ஃபார் அஸ் அண்ட் பேபி. அவங்களுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட சாட்டர்டே லஞ்ச் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சு. சென்னையில எங்கேயாச்சும் வெளியில போணும் அப்படின்னா, நம்ம பயங்கரமா யோசிக்கணும் அப்படியெல்லாம் இல்ல. பிளேஸ் சூஸ் பண்றதுக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி கூட போறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து பீச்சஸ் நெறைய இருக்கு சென்னையில. நாங்க யூசுவலா ஈசிஆர் ரோட்ல இருக்கிற நெறைய பீச்சஸ் வந்து நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்ட் யூசுவலா வீக்கெண்ட் இந்த மாதிரி ஏதாவது போய் ஷாப் பண்ணிட்டு, அங்கேருந்து நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, அப்படியே பீச்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அண்ட் ஈவினிங்ஸ் எல்லாம் பீச் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப ஹாட்டாக இருக்காது சென்னையில் ஈவினிங் டைம். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றது வந்து யூஸ்வலாக நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம். அன்றைக்குமே வந்து சாட்டர்டே நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். போய் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் பீச்சில் போய் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பர்த்டேக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் வந்து பீச் தான். ஆக்சுவலி மார்னிங் ரெயின் இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் ரெயின் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைட்டாக ரெயின் ட்ராப்ஸ் இருந்தது. அப்புறம் நாங்கள் பீச் போனதுமே அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ரொம்பவே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அன்னைக்கு. அண்ட் ரெயின் இருந்ததுனால கிளைமேட்மே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சண்டே ஈவினிங் பேக் டு மை நார்மல் ரொட்டீன். ஸோ நான் யூஸ்வலாக எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம நார்மலாக பண்ணுற ரொட்டீன்லேருந்து நம்ம அப்பப்போ பிரேக் எடுத்துக்கிட்டால் நமக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக எப்போவுமே இருக்கலாம். நான் இதான் ஃபாலோ பண்ணுவேன். நம்மளோட நார்மலாக நான் பண்ணுற பேபியை பார்த்துக்கணும், க்ளீனிங், ஒர்க்கிங், குக்கிங் எல்லாமே இருக்கும். பட் அப்பப்போ எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எகெயின் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ரியலி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம்.
எங்களோட ஈவினிங் ஸ்நாக் வந்து பனானா மஃபின் தான். ஸோ இந்த மஃபின் வந்து நான் எப்போவுமே பண்ணுற ஒரு ஸ்நாக் ஈவினிங். யூசுவலாக அவள் 6 மந்த்ஸ் நம்ம சாலிட் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய லைக் ஸ்நாக்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பனானா மஃபின் அண்ட் பனானா பேன் கேக் அண்ட் பனானா கேக், அப்புறம் வந்து பழம்பூரி, இந்த மாதிரி நிறைய இருக்கும் என்னோட லிஸ்ட்டில். பட் அவள் வந்து லைக் க்ரோ ஆக ஆக நான் வந்து அந்த ஸ்நாக் கண்டிப்பாக ஈவினிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் ஈவினிங் அவள் வந்து சம்டைம்ஸ் மில்க் ஆர் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது எடுத்துப்பா. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஸ்நாக் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பட் அவள் மார்னிங் ஒழுங்காக சாப்பிடல, இல்லைனா ஆஃப்டர்நூன் வந்து ப்ராப்பராக அவள் மீல் எடுத்துக்கல, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஈவினிங் வந்து அவளுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்நாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். பனானா மஃபின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் சைஸ் 2 பனானா எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் வீட் ஃப்ளார், அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து மில்க் வந்து நான் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை போர் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதில் வந்து நான் கோகோ பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் இது வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ப்ரௌன் சுகர் போட்டு கொடுக்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அதில் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ண சாக்லேட்ஸ் இது போட்டு அப்படியே பேக் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு 190 டிகிரி செல்சியஸில் வந்து ஜஸ்ட் ஒரு 18 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணேன். That's it guys. எங்களோட ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு. எனக்கு காஃபி வித் மஃபின் அண்ட் பர்த்டேக்கு மில்க் வித் மஃபின். ஸோ நாங்கள் இப்படி தான் நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ see you all in the next vlog. Until then, take care. Bye bye.